ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம ஊராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் அப்படின்ற டாப்பிக்குடைய அட்டவணைகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் இப்போ கூட குரூப் 4லையும் கேட்டிருந்தாங்க, குரூப் 1லையும் கேட்டிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கல் பொறுத்துகளை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத வரிசையாக நம்ம பார்த்துடலாம். 243 அப்படின்றது ZHலேருந்து ZT வரைக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். இதில் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க. 243னா என்ன, ஏனா என்ன, ஏலேருந்து அந்த ஓ வரைக்கும் என்ன பகுதி, அப்புறம் பியிலேருந்து ஜி வரைக்கும் என்ன பகுதி அப்படின்றது தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊராட்சி மற்றும் நகராட்சி. ஊராட்சிகள் சொல்லக்கூடிய பகுதி 9, நகராட்சி அப்படின்னா 9A. அப்புறம் ஊராட்சிகளுடைய அமெண்ட்மெண்ட் 73வது சட்ட திருத்தம், நகராட்சிகளுக்கு 74வது சட்ட திருத்தம். அவ்வளோதான். இப்போது அதோடைய டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிக்கிள். ஊராட்சிக்கு 243 ஏலேருந்து ஓ வரைக்கும்ன்றத நம்ம படிச்சிருப்போம். இது பியிலேருந்து ஜி வரைக்கும் நகராட்சி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிட்டீங்கன்னா நகராட்சியும் சேம் டிட்டோ தான் இருக்கும். ஸோ நகராட்சியில் கொடுத்துருக்கிறது தான் நான் இதில் உங்களுக்கு சைடில் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 243 அப்படிங்கிறது ஊராட்சியை பற்றி சொல்லக்கூடியது. அதில் ஏ அப்படின்னா என்னென்னா, ஊராட்சினாலே கிராமங்கள் இருக்கும். ஸோ கிராம அவை, அதுதான். நெக்ஸ்ட்டு பியில் என்னது, ஊராட்சினா என்னன்ற ஒரு அமைப்பு தெரியணும், அதுதான் பி. சி அப்படிங்கிறது ஊராட்சியுடைய கூட்டமைப்பு தெரியணும். ஓகேங்களா? டி அப்படின்னா டி ஃபார் ரிசர்வேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க, இடஒதுக்கீடு. டி ஃபார் ரிசர்வேஷன் அல்லது அந்த டிசர்வேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு. டிக்கு பதிலாக டிசர்வேஷன் அப்படி தான் நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்படி பார்த்துக்கோங்க. இ என்னென்னா அவங்களுடைய பதவிக்காலம். இ எவ்வளோ காலத்துக்கு அவங்க பொறுப்பு வகிக்கணும்னு சொல்லக்கூடிய பதவிக்காலம் தான் இ. எஃப் தகுதி இழப்புகள், அவங்கள எப்படி எலிமினேட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம், அந்த இம்ப்ரீச்மெண்ட் மெத்தடு, அதுதான் தகுதி இழப்புகள். ஜி என்னென்னா அவங்களுக்குன்னு என்ன அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தில் என்னென்ன பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஜி. ஹெச் ஊராட்சிகளால் வரிகள் விதிப்பதற்கான அதிகாரங்கள். ஸோ ஹெச் என்னது, ஹையஸ்ட் டேக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரூல் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஜி. ஹையஸ்ட் டேக்ஸ் தான் ஹெச். ஓகேங்களா? வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்களும் நிதிகளும். ஐ அப்படின்றது நிதி. நிதி ஐ நிதி ஆணையம். ஸோ 280 அந்த நிதி ஆணையத்தை ஆய்வு செய்யக்கூடியது தான் ஐ. ஜே அந்த ஊராட்சிகளுடைய அந்த கணக்குகள், ஏதாவது ஊழல் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கணக்குகளுடைய தணிக்கையை சொல்லக்கூடியது தான் ஜே. கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்தல். கே ஃபார் தேர்தல்கள். ஸோ நீங்கள் இப்படி சொல்லி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ரிமெம்பர் வரும். எல் என்னென்னா யூனியன் பிரதேசங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மண்டலங்கள், அதாவது யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பொருந்தணும். எம் என்னென்னா இதில் சில இது பொருந்தாமல் இருக்கும். ஸோ சில பகுதி பொருந்துனா எல்லு. இப்போ எம் ஃபார் மேரேஜ். ஸோ மேரேஜ்னால் என்னது, பொருத்தம் இருக்கணும். ஆனால் சில ஆட்சி பகுதிகள் பொருந்தாமல் இருந்தால் அதுதான் எம் ஃபார் மேரேஜ். என் அப்படி பொருந்தக்கூடாது. ஓகேங்களா? மேரேஜுக்கு தேவை பொருத்தம், ஆனால் நமக்கு இதுக்கு தேவை பொருத்தமே இருக்கக்கூடாது. பொருந்தாமல் சில ஆட்சி பகுதிகள் பொருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். என் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சட்டம் ஊராட்சிகள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறது. ஓ தேர்தல் நம்ம என்ன பார்த்துருந்தோம், தேர்தல் கே ஃபார் தேர்தல். ஓ என்னது, அதில் நீதிமன்றங்கள் இந்த தேர்தல் விஷயத்தில் கோர்ட் தலையிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோர்ட் தலையிட முடியாதுன்னு சொல்கிறதுக்கான தடை தான் ஓ. ஓகேங்களா? ஸோ பி ஃபஸ்ட்டு ஊராட்சியோட அமைப்பு, சி கூட்டமைப்பு, டி இடஒதுக்கீடு, இ பதவிக்காலம், எஃப் அவங்கள தகுதி இழப்பு செய்கிறது, ஜி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிள் மற்றும் ரூல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரங்கள் பொறுப்படைவுகள்,
ஹெச் வந்து என்னென்னா அவங்களுக்கு வரி விதிக்கக்கூடிய ஹையஸ்ட் டேக்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வந்து நிதிநிலை, ஜே வந்து கணக்குகள் மற்றும் தணிக்கை, கே ஃபார் தேர்தல். அப்படியே கீழே ஓ வந்தீங்கன்னா அந்த தேர்தலில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான தடை தான். ஓகேங்களா. கே பார்த்துட்டோம், ஓ பார்த்துட்டோம். எல் வந்து என்னென்னா யூனியன் பிரதேசம் பொருந்தலாம்னு சொல்லிக்கலாம். எம் வந்து பொருந்தவே கூடாது, மேரேஜ் பொருத்தம் இல்லாமல் இருக்கணும் சில ஆட்சி பகுதிகள்னு சொல்கிறது. என் வந்து சட்டம் மற்றும் ஊராட்சிகள் வந்து தொடர்ந்திருத்தல். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ஊராட்சிகள் பார்த்தோம் இல்லையா, ஊராட்சி பார்த்ததோடையே கண்டினியூஷனாக பார்த்திங்கன்னா நகராட்சிக்கு பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிங்கிறது வந்து சொற்பொருள் விளக்கம், சிம்பிளாக வந்து அந்த எக்ஸ்பிளனேஷனை தான் வந்து பின்னு சொல்கிறோம். இப்போது இதை விட்டுருங்க, நம்ம இந்த லைனில் வந்து இப்படி எழுதியிருக்கோம், அதுக்கு கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். கியூ அப்படின்னா நகராட்சியோட அமைப்பு, ஆர்னா நகராட்சியின் கூட்டமைப்பு அந்த கொடுத்துருக்காங்களா. டி இந்த ரெண்டும் மட்டும், இது மட்டும் விட்டுருங்க. அப்புறம் வந்து டி வந்து இடஒதுக்கீடு, இதுவும் டி அண்டு டி வந்து இடஒதுக்கீடு. இ அண்டு யூ இப்போ நீங்கள் இப்படியே படிக்கலாம், டிடி இயு அப்படின்னா என்னது பதவிக்காலம். அப்புறம் வந்து எஃப்வினா என்னது தகுதி இழப்புகள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வி வந்து தகுதி இழப்புகள். அப்புறம் வந்து டபிள்யூ ஊராட்சியோட அதிகாரத்தும் கொடுத்த மாதிரி நகராட்சிக்கு அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் அப்படியே ஆர்டராக வரும். கியூஆர் எஸ்ஸை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு டியூவி டபிள்யூ XY Z அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சுது. இப்போது கே ஃபார் தேர்தல்னு வருதா, அந்த டைமில் தான் இங்கே வந்து ஏலேருந்து ஆரம்பிக்கும். ஏ தான் வந்து என்னது நகராட்சிக்கான தேர்தல். அப்புறம் பி அப்படிங்கிறது ஒன்றிய மண்டலங்களுக்கு பொருத்தம் இருக்கலாம்னு சொல்கிறது. சி வந்து என்னது நம்ம எம் ஃபார் பொருந்தாதுன்னு சொன்னோமா, அது மாதிரி இது சில பகுதிகள் வந்து பொருந்தாதுன்னு சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஃப் மற்றும் ஜி பார்த்திங்கன்னா எஃப்பில் வந்து ஊராட்சிகள் வந்து தொடர்ந்து இருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஜி வந்து லாஸ்ட்டாக நம்ம அங்கே ஓவில் பார்த்த விஷயந்தான், தேர்தல் விஷயத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒன்று மட்டும் ஒமிட் பண்ணணும். என்னென்னா இந்த எஸ் இது மட்டும்தான் நீங்கள் நகராட்சியில் வந்து செப்பரேட்டாக படிக்கணும். 243 எஸ்ல வந்து வார்டு குழு மற்றும் அதை வந்து ஏற்படுத்துறது. ஏன்னா நகராட்சி அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வார்டு அப்படின்ட்டு நமக்கே தெரியும். வீட்டில் வந்து போர்டில் ஒரு நோட்டீஸில் ஒட்டியிருப்பாங்க, வார்டு நம்பர் 1, வார்டு நம்பர் 5 அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சொல்லக்கூடியது தான் எஸ். வார்டுக்குன்னு ஒரு குழு அமைப்பு ஏற்படுத்துறது. அதுக்கப்புறம் விட்டு போனது என்னது இசட் டி மற்றும் டியில் வந்து மாவட்ட திட்டத்துக்கான குழு, வந்து மாநகர வளர்ச்சி குழு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இதை எழுதி வச்சுட்டு பக்கத்துலேயே QRSTUV WXYZ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேலேருந்து பார்த்திங்கன்னா ZA ZB ZC எண்ணுக்கும் ஓக்கும் மட்டும் டிஇயை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. டியும் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு FUGயும் போட்டிங்கன்னா கண்டினியூஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே இந்த ரூல்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ரிமெம்பர் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரின்ட்டு நம்ம கிளிக் பண்ணவும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.